ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு, நான் இட் லைக் வந்துட்டு என்னால ஒரு கன்சிஸ்டன்சியா வந்துட்டு அந்த இடத்துல அண்டு என்னோட லைஃப்லயே வந்துட்டு மெஜாஸ்டிக்கா வீடியோஸ் எல்லாம் பண்ண முடியல. ஓகே. இப்ப என்ன அழப் போறியா அப்படின்னா வந்துட்டு கிடையாது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மேட்டர் என்ன அப்படின்னா வந்துட்டு, நான் விளாக் பண்றேன்னு நினைச்சிட்டு சின்ன சின்ன வித்தியாசமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன். ஸோ அததான் நீங்க இங்க பார்க்க போறீங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அண்ட் அதுல வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோக்குள்ள வாங்க. அண்ணன் யாரு? வீடியோக்குள்ள வந்தவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் பக்கத்தில் தான், நான் இருக்கிற பிளேஸும் கொஞ்சம் பக்கத்தில் தான் வந்துட்டு G+10 அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு லிஃப்ட்டு ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு பக்கத்தில் ஒரு 4-5 லிஃப்ட் சேர்ந்த ஒரு பில்டிங் தான் அது. அப்போ பக்கத்தில் இருக்கிற 2-3 லிஃப்ட் வந்துட்டு எங்களுடைய தெரிஞ்ச அண்ணாலாம் போட்டாங்க. அப்போ அதில் ஒரு லிஃப்ட் வந்து எங்களுக்கு வந்துச்சு. ஸோ அதான் வந்து G+10 வந்ததில். அப்போ நாங்கள் வந்து அது போகும்போது வந்துட்டு எனக்கு அந்த இடம் பார்த்தோன்னே, வியூ பார்த்தோன்னே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி 23 வருஷம் ஒரு லிஃப்ட் ஓடி இருக்கு. மேனுவலாக வந்துட்டு ஒரு லிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மேனுவல் லிஃப்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஓகே நைஸ். பட் அது ஒரு ஷேக் இல்லை, செம்மையாக இருந்துச்சு. அதை தாண்டி வந்துட்டு அந்த இடம், அந்த வியூ சூப்பராக இருந்துச்சா, சரி அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்தா என்ன அப்படி மாதிரி இருந்துட்டு சின்ன சின்னதாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன். போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. அதுதான் நீங்கள் இவன் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் பார்க்க போறீங்க. ஆட்டோமேட்டிக் நான் சொன்னல பழைய ஒரு இதுன்ட்டு. இந்த செவுரெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக அளக்கிறதுக்காக வந்துட்டு இந்த நம்ம மீன் பிடிப்போம்ல நூல், இந்த அது ஸோ அதில் வந்துட்டு கட்டி தொங்க விட்டுருக்குறோம். இப்போ வந்து அங்கே கீழே விடணும், விட்டுட்டு செவரோட இது வந்துட்டு அந்த மாதிரி அவுட் இருக்கா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்க்கணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டைனமிக் லிஃப்ட். யாருக்காவது கான்டாக்ட் பண்ணால் கான்டாக்ட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேவா? அப்புறம் வந்துட்டு இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு புதிய இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது. அதை உங்களுக்கு காமிக்க நினச்சேன். ஸோ அதான் பாருங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதுதான் வந்துட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு. நான் விளாக் பண்ணுறேன்னு நினச்சிட்டு சின்ன சின்ன வித்தியாசமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன். ஸோ அததான் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. நீங்கள் பக்கத்தில் தான், நான் இருக்கிற பிளேஸும் கொஞ்சம் பக்கத்தில் தான் வந்துட்டு G+10 அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு லிஃப்ட்டு ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு பக்கத்தில் ஒரு 4-5 லிஃப்ட் சேர்ந்த ஒரு பில்டிங் தான் அது. அப்போ பக்கத்தில் இருக்கிற 2-3 லிஃப்ட்லாம் வந்துட்டு எங்களுடைய தெரிஞ்ச அண்ணாலாம் போட்டாங்க. அப்போ அதில் ஒரு லிஃப்ட் வந்து எங்களுக்கு வந்துச்சு. ஸோ அதான் வந்து G+10 வந்ததில். அப்போ நாங்கள் வந்து அது போகும்போது வந்துட்டு எனக்கு அந்த இடம் பார்த்தோன்னே, வியூ பார்த்தோன்னே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி 23 வருஷம்
ஒரு லிஃப்ட் ஓடி இருக்கு. மேனுவலா வந்துட்டு ஒரு லிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மேனுவல் லிஃப்ட் வந்துட்டு செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே நைஸ். பட் அது ஒரு ஷேக் இல்ல. செம்மையா இருந்துச்சு. அத தாண்டி வந்துட்டு அந்த இடம், அந்த வியூ சூப்பரா இருந்துச்சா, சரி அதனால வந்துட்டு இத வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்தா என்ன? அப்படி மாரி இருந்துட்டு சின்ன சின்னதா ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன். அதுதான் நீங்க பார்த்துட்டு ஆமா. சாரம் கட்டியிருப்பாங்கல்ல? ஓ! சாரம் கட்ட மாட்டேனே இல்ல. எல்லாமே சேர்ல கட்டிட்டாங்க. ஃப்ளோர் இருக்குங்க. நாம இப்போ 10வது மாடிக்கு போறோம். வணக்கம். ஸோ நாம இப்போ வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்துட்டு 10வது மாடிக்கு போகிறோம். ஏன் போகிறோம் அப்படின்னா ஒரு பொருள் எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதை அப்புறம் வந்து பிளாக் மாதிரிலாம் கிடையாது. எனக்கு கிடைக்கிற டைமில் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கா, நல்லா இருக்கும். போலாமா? நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு G+, நான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் என்னென்னா ஃப்ளோருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இருக்க வேண்டிய பொருளெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து கீழே போகணும். யா கொஞ்சம் நல்லா இருக்குது. செம வைபாக இருக்குது. ஒரு அழகான ஒரு வியூ இருக்குங்க. இந்த ஒரு ஸ்விம்மிங் பூல். இந்த ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு நான் வந்துட்டு எப்படி அப்படின்னா, மேலே இருந்துட்டு நான் வந்துட்டு இந்த இடம் ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு சைட் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த சைட் வந்து தெரியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, சும்மா கீழே பார்ப்போன்னு பார்த்தா செம்ம வியூங்க. அப்படி அழகா நச்சுன்னு ஒரு ஸ்விம்மிங் பூல் பார்த்தேன். நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். ஏன்னா இதே இதே மாதிரி இன்னொரு ஸ்விம்மிங் பூல் பார்த்துருக்கேன். அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இது கொஞ்சம் கிராண்டா இருக்குது அண்ட் நல்லா இருக்குது. அண்ட் மெயின்டெனன்ஸ்ல வந்து கொஞ்சம் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ கூட வந்து நான் உங்களுக்கு தெரியாம தான் எடுத்தேன். பட் இதில் பிரச்சனை வருமானோட தெரில. நான் அஃபிஷியலி அப்லோட் பண்ணுறேன். ஸோ கெட்டதா எல்லாம் கிடையாது. பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய இதில் வீடியோலாம் எடுக்க முடியல. ஸோ உள்ளே போகிறது வர்றது இது மாதிரி நிறைய விஷயம் எடுக்க முடியல. பட் எடுத்ததெல்லாம் வந்து இதில் போட்டிருக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்து லிஃப்ட்டுக்கு மேலே போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மேலே போயிட்டு இருக்கிற டைமில் வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு அங்கே இருந்துச்சு. பிகாஸ் சுற்றி போகணும். நாங்கள் பண்ணுற லிஃப்ட் இங்கே இருக்குன்னா அங்கே ஆல்ரெடி போட்ட லிஃப்ட்லாம் இங்கே இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் போடுற லிஃப்ட் இங்கே இப்படி சுற்றி இங்கே போய் லிஃப்ட்டில் போயிட்டு அடுத்து அங்கே வந்துட்டு அங்கேருந்து எல்லா பொருளும் எடுத்துலாம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க் ரிலேட்டட் சொல்கிறேன். அண்ட் எனக்கு இந்த டே வந்துட்டு என்னமோ தெரில கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ அதனால உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். ஷேர் பண்ணிட்டேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வித்தியாசமாக வந்துட்டு இந்த மோட்ரு அண்ட் வந்துட்டு அதை தாண்டி அதில் இருக்கிற சில விஷயங்கள் அண்ட் ஒரு ஃபோட்டோ வியூவு ஒரு அரண்மனையோட ஒரு தோட்டத்தில் வந்து உருவாக்கப்பட்ட சில ஒரு அலாவுதீன் பூதம் மாதிரி அது ஒரு வித்தியாசமாக இருந்துங்க. அந்த லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்ட் வந்துட்டு அந்த கோபுரமாக இருக்கிற வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த கோபுரம் இருக்கிற வியூக்கு வந்துட்டு யாராச்சும் பக்கத்தில் சேனல் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ப்ரோ நான் அங்கே தான் ப்ரோ இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு ஸோ இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் வந்துட்டு இன்னும் அங்கே ஒர்க் முடியல. நீங்கள் வந்தீங்கன்னா என்ன பார்க்கலாம். வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்துட்டு இருங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் வந்து உங்களுக்காக பண்ணுறேன். அண்ட் வேறு என்ன அப்படின்னா வந்து நம்ம சேனலை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணி உங்கள் தெரியும் விடுங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்தடுத்த ரிவ்யூ சந்திப்போம். அண்ட் வந்துட்டு நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த ரிவ்யூ வந்துட்டு இருக்கும். அண்ட் இப்போதைக்கு நான் இது எடுத்ததுனால வந்துட்டு கண்டிப்பாக போடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் அதில் வந்துட்டு ஃபுல்லாக எடுக்க முடியல. அது காரணம் நான் ஒர்க்கில் இருந்தேன். ஸோ அப்பப்போ கிடைக்கிற டைமில் அப்பப்போ சின்ன சின்ன விட்டு விட்டு எடுத்தது தான் இதெல்லாம். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க.
அப்பப்போ சின்ன சின்ன விட்டு இருக்கிறது தான் இதெல்லாம். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோ. பாய்.